2047 நம்ம நாடு வளர்ச்சியடைந்த நாடாக அனைத்து மக்களுக்கும் கிடைக்கின்ற நாடாக இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த லட்சியத்தை நோக்கி பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய 2047 வளர்ச்சியடைந்த பாரதத்தினுடைய மோடி அவர்களுடைய உத்தரவாத வாகனம் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கிராமங்களுக்கும் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறது. கிராமங்கள் மட்டுமல்லாமல் டவுன் பஞ்சாயத்தினுடைய வார்டுகள், நகராட்சியினுடைய வார்டுகள், மாநகராட்சியினுடைய வார்டுகளுக்கு இந்த வாகனம் சென்று இந்த வாகனம் மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களை மக்களிடத்தில் எடுத்து செல்வது. இந்த வாகனத்தின் இன்னும் நோக்கம் 100% திட்டத்தினுடைய பயன்களை மக்களுக்கு சென்று சேர வேண்டும் என்பதுதான். அதனால தான் பிரதமருடைய ஆயுள் காப்பீடு திட்டமானது 5 லட்சம் ரூபாய் பெருமானமுள்ள ஆயுள் காப்பீடு திட்டம் இங்கே இந்த இடத்துல ஏற்கனவே கொடுத்து கொண்டிருக்கிறோம். அப்படி யாராவது விட்டு போயிருந்தால் அவர்கள் இங்கு பதிவு செய்து கொள்ளலாம். அதே போல தான் பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தாய்மார்களினுடைய வசதிக்காக இலவசமாக கேஸ் இணைப்பு திட்டத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கேஸ் இணைப்பு திட்டம் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் அனைத்து குடும்பங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் யாராவது கூட விட்டு போயிருந்தால் இங்கு பதிவு செய்யப்படுகிறது, அவர்களுக்கும் அது கொடுக்கப்படுகிறது. அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம், ஜல்ஜீவன் மிஷன், இப்படி பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்ற தமிழ்நாட்டில் மட்டுமே இந்த கடந்த 9 ஆண்டுகள் கிட்டத்தட்ட 11 லட்சம் கோடி ரூபாய் நிதியானது ஒதுக்கப்பட்டு இன்றைக்கு தமிழகத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழகத்திற்காக நிதி ஒதுக்கியிருக்கிறார். இன்றைக்கு இந்த நாடு அடுத்த 25 ஆண்டுகளில் வளர்ச்சி அடைந்த நாடாக இருக்க வேண்டும் என்றால் ஏழை எளிய மக்கள் முன்னேற வேண்டும். அவர்கள் அனைத்து திட்டங்களும் சென்று சேரும். அதே நேரத்தில் இந்த நாட்டினுடைய உள்கட்டமைப்பை அதிகப்படுத்த வேண்டும். அதற்காக தான் விமான நிலையங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டில் தேசிய ஹைவேக்கள், ரயில் மேம்பாடு, இப்படி விமான போக்குவரத்து, இது போல நாம் நம்முடைய அடிப்படை கட்டமைப்பையும் உயர்த்தி கொண்டிருக்கிறோம். ஏழை எளிய மக்களுக்கு அவர்களுக்கு வீடுகளிலேயே குடிநீர் கொடுக்கும் திட்டத்தையும் நாம் நடைமுறைப்படுத்தி இருக்கிறோம். இந்த குடிநீரானது ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழே அனைத்து வீடுகளுக்குமே சுத்தமான சுகாதாரமான குடிநீர் சென்று சேர வேண்டும் என்பது அதை நிறைவேற்றும். அதே போல் தெருவார வியாபாரிகளுக்கு ஸ்வயநிதி என்று சொல்லக்கூடிய தெருவார வியாபாரிகளுக்கான கடன், அதே போல தான் விஸ்வகர்மா என்று சொல்லக்கூடிய ஆசாரியார்கள், மண்பாண்டம் செய்கிறவர், பூ கட்டுறவங்க, டெய்லரிங் பண்ணுறவங்க, செருப்பு இவர்கள், இது மாதிரி ஒரு 18 தொழில்கள் இருக்கிற அந்த 18 தொழிலாளர்களுக்கும் ஏன்னா உள்நாட்டு பொருட்களை ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு இந்த விஸ்வகர்மா திட்டத்தில் பயனாளிகளையும் சேர்க்கும் வாகனமும் இந்த இடத்துல இருந்து கொண்டிருக்கிறது. இந்த வாகனம் 100% திட்டங்கள் மக்களிடத்தில் சென்று சேர வேண்டும் என்பது. அதை தவிர பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் 80 கோடி பேருக்கு கடந்த 3 வருடமாக மாதந்தோறும் 5 கிலோ அரிசி 1 கிலோ பருப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த திட்டம் உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழே இந்த திட்டத்தை இன்னும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டித்து கொடுத்திருக்கிறார்கள். நம்மளுடைய விவசாயிகளுக்கு எதுனா விவசாயிகளுடைய பகுதி தமிழ்நாட்டில் மட்டுமே 46 லட்சம் விவசாயிகளுக்கு வருடத்திற்கு 6000 ரூபாய் விவசாய சன்மான் நிதியானது கொடுக்கப்படுகிறது. விவசாயிகளுக்கு மண் பரிசோதனை அட்டை, விவசாய பயிர் காப்பீடு திட்டம், இப்படி பல்வேறு பிரதமரனுடைய ஆயுள் காப்பீடு திட்டம், பிரதமரனுடைய சுரக்ஷா யோஜனா திட்டம், அடல் பென்ஷன் யோஜனா, இப்படி பல்வேறு திட்டங்களையும் நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். இந்த 9 ஆண்டுகள் இந்த நாடு மிகவும் வேகமாக முன்னேறிய நாடாக இருக்கிறது. அடுத்த 25 ஆண்டுகளில் இந்த நாட்டினுடைய முன்னேற்றம் நம்மளுடைய உலகத்திற்கு எடுத்துக்காட்டாக, உலகத்திற்கு வழிகாட்டியாக இந்தியா வல்லரசாக இருக்க வேண்டும் என்பதற்கான உத்தரவாத வாகனம்தான் இந்த வாகனம். பிரதமர் மோடி அவர்களுடைய கேரண்டி வாகனம் ஒவ்வொரு கிராமத்திற்கும் சென்று கொண்டது. நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.